ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னதை வீடியோண்டா இந்த ஆர்சி கேலிகிட்ட அன்பாக்சிங் அண்ட் ஃப்ளைங் வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ள போமா, லெட்ஸ் கோ. ஓகே, பெட்டியில் இப்போ இவிடத்தை ஜேஜேஆர்சி என்ற பிராண்ட் நேம் போட்டுருக்கி. அடுத்ததாக M05 என்ற மாடல் நம்பர் போட்டுருக்கி. ஹெலியில் ஒரு ஃபோட்டோ, காமன் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தா ஹெலியில் ஃபோட்டோ அண்ட் டிரான்ஸ்மீட்டர் ஃபோட்டோ, இதில் மாடல் நம்பர், இதில் பிராண்ட் நேம், இதில் பார்த்தா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு போட்டுருக்கு. அதாவது 2.4 GHz ரேடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணிக்காங்களாம். அடுத்து 6 ஆக்சஸ் ஜைரோஸ்கோப் யூஸ் பண்ணிக்காங்களாம். அடுத்து 0.0 என்ற மோட்டர் யூஸ் பண்ணிக்காங்களாம். சரி, வாங்க அப்படியே போய் பெட்டியை பிரிப்போம். ஓகே, சரி, பெட்டியில் சீல இப்போ பிரித்தா திறந்ததும் உள்ளுக்குள்ளே பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஜூஸர் மேனுவல் இருக்குது. ஜூஸர் மேனுவல் நம்மளுக்கு தேவைப்படல, தூக்கி போட்டாச்சு. அடுத்தது ஒரு பக்கெட்டுக்குள்ளே டூல்ஸ் கொஞ்சம் இருக்குது, பார்ப்பேன் என்னண்டு. பக்கெட்டை திறந்தால் உள்ளுக்குள்ளே பெஸ்ட்டாக வர்றது நம்மளுக்கு சார்ஜர். இந்த சார்ஜர் யூஎஸ்பி சார்ஜர், ஃபோன் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அடுத்தது பேட்டரி. இது ஒரு லிப்போ பேட்டரி, ஒரு 2 செல் லிப்போ பேட்டரி. ஜேஜேஆர்சி பிராண்ட் நேம் அடிச்சிருக்கு. 700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொண்டது. 7.4 வோல்டேஜ் அண்ட் 20C இது டிஸ்சார்ஜிங் பவர் கொண்ட பேட்டரி, ஒரு லிப்போ பேட்டரி இது. ஓகே, இந்த சார்ஜரில் எப்படி கனெக்ட் பண்ணி போட்டு நம்ம ஃபோன் சார்ஜரில் அடித்தாலே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு சார்ஜர் தேவையில்லை நம்மளுக்கு இதுக்கு. அது எக்ஸ்ட்ராவாக 2 ப்ரொப்பலர்ஸ் தந்துருக்காங்க. வேறு என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கியர் உண்டு, கியர் தேஞ்சு பழுதாகணும் அப்படி மாற்றுறதுக்கு. அடுத்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று தந்திக்காங்க. தந்திக்க டூல்ஸ். ஓகே, இது அவ்வளோத்தையும் போட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே ஒரு கவர், மேலே ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ளே ஒரு விழுந்து கிடக்கு. என்னென்னா இது அலன்கி ஒன்று வந்துருக்காங்க ஸ்க்ரூ அதில் கலட்டுறதுக்கு. ஓகே, அவர் எங்களை வச்சு கவரத்துக்கு போட்டு அடுத்ததாக பார்த்தா நம்மளுக்கு டிரெக்டாக ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டரில் பார்க்குறது சின்ன சைஸ் தான், ஆனால் இதில் ஜைரோஸ்கோப் கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸ் கூட வேறு. ஓகே, வேறு பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசா. அடுத்து டிரான்ஸ்மீட்டர். டிரான்ஸ்மீட்டர் எடுத்து என்ன மாதிரி இருக்கின்றது. டிரான்ஸ்மீட்டர் எடுத்தது பெஸ்ட்டாக. அதில் சின்ன டிஸ்பிளே ஒன்று தந்திக்காங்க. ஓகே, நல்லா. அந்த மாதிரி நிறைய மூட் பட்டன்ஸ், ட்ரிம் பட்டன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்கு, ஒட்டுப்பு இல்லை. பெட்டி எப்படி தூக்கி போட்டு நம்ம அப்படி இனி அடுத்த கட்டம் பவர் ஆஃப் பண்ணி பார்ப்போம். அது ஒரு ஸ்க்ரூ தாங்க, அதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுவோம். ஓகே, இவருக்கு AAA பேட்டரி 4 போடணும். ஓகே, போட்டாச்சு, மூடியாச்சு. ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஒன்றானதும் லைட் பிளிங்க் ஆகுது. அப்படி அந்த டிரான்ஸ்மீட்டர் ரிசீவரோட கனெக்ட் பண்ண சொல்லுது, ஹெலியோட கனெக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, இனி கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி வேலை இதுன்னு பார்த்துட்டு ஃப்ளைங்கை பார்ப்போம் அடுத்தது. சரி, பேட்டரியை பெஸ்ட்டாக ஹெலியில் இன்செர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் ஆனது. ஹெலிக்கில் ஒரு க்ரீன் கலர் லைட் பிளிங்க் ஆகுது. அந்த லைட்டோட டிரான்ஸ்மீட்டர் லைட் பிளிங்க் ஆகும். ரெண்டும் கனெக்ட் ஆக 2 ஸ்டாப் ஆகும். சரி, 2 ஸ்டாப் ஆகுது. அப்படின்னா 2 கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சும்மா ரன் ஒன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே பார்க்கலன்னா ரிமோட் கண்ட்ரோல் செய்கிறது மூலமாக இந்த ப்ராப்பராக சின்ன சின்ன அசைவுகள் ஏற்படுது. இதுக்கு காரணம் இல்லை, இந்த சின்ன சின்ன சேவ் மோட்டை வச்சது காரணம் என்னென்னா ப்ராப்பராக சின்ன சின்ன அசைவுகள் கொடுத்து ஹெலியை தேவையான திசையில் கண்ட்ரோல் செய்கிறதுக்காக. ஓகே, வாங்க சும்மா டெமோ உண்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. பறக்க விடலை, சும்மா எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி நம்ம கண்ட்ரோலிங்கெல்லாம் பார்த்துட்டு ஆட்டோலோடு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு.
சரி எல்லாம் கண்ட்ரோலெல்லாம் வேலை இது. இப்போ கொஞ்சம் சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். செம்ம ஸ்பீடாக ரன் ஆகுது. ஆனால் ரூமுக்குள்ளே பறக்க விடுறது கஷ்டம். அதால் நம்ம அவுட்டோருக்கு போய் பறக்க விடுற நல்லா. வாங்க நம்ம அவுட்டோருக்கு போய் எப்படி பறக்குதுண்டு பறக்க விட்டு பார்ப்போம். வாங்க. Ada uniknya deh. Oh, ada unik.